ஹாய் ஆல். நீ நம்ம ப்ராட்காஸ்ட்க்கு கெஸ்டாக யார் பார்த்தீங்கன்னா குரு அண்ணாமலை டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, அவங்களோட ரியல் வேர்ல்டில் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், ஆல்சோ அவங்க டெவாப்ஸாக இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆல்சோ நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி டெவாப்ஸ் இன்ஜினியராக மாறுறது, இவங்க வந்து இப்போ ஃபுல்லாக ஷேர் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே போகிறது, ஆல்சோ அவங்க நான் ஐடி ஃபீல்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்ககிட்ட நான் ஒவ்வொரு கொஸ்டின் அவங்களோட சார்பில் நான் கேட்குறேன், அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, எப்படி நீங்கள் உங்களோட கரியர் கிக் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐடி ஃபீல்டு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐடியில் நான் என்டர் ஆகிறப்போ நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது பைத்தான் அண்ட் அதில் ஒரு சில ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, பட் பைத்தானில் ஸ்டார்ட் பண்ணீங்க, நெக்ஸ்ட் எப்படி உங்களுக்கு டெவாப்ஸுக்கு சேஞ்சா? எஸ், இனிஷியலாக நான் பைத்தானாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் என்னோட மேனேஜர் வந்து எனக்கு டெவாப்ஸ் அப்படின்ற ரோலை இன்ட்ரடியூஸ் பண்ணி இது நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீப் கான்செப்ட்குள்ளே இறங்க ஆரம்பித்தேன். ஆல்சோ நான் ட்ரைனிங் அண்ட் ப்ராஜெக்ட் ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, பட் நீங்கள் இப்போ சடனாக நீங்கள் பைத்தான்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு யாராவது கைட் பண்ணாங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க டாக்குமெண்ட்ஸ்? இனிஷியலில் வந்து ஆக்சுவலாக பைத்தன் அப்படின்றப்போ அது ஒரு தனி கேட்டகரி, இப்போ டெவாப்ஸ் அப்படின்றப்போ தனி கேட்டகரி. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் தான். ஒன்று வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், பைத்தன்றது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், டெவாப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ். லைக் வந்து அதை நான் கற்றுக்கிறப்போ வந்து கைடுக்கு யாருமே கிடையாது, ஜஸ்ட் வந்து எல்லோரும் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட சொல்லுவாங்க. இனிஷியலாக நான் டிப்ளாய் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பர் டே அந்தளவுக்கு கூட போச்சு. ஏன்னா டிப்ளாய் அப்படின்ற கான்செப்டே எனக்கு புரியாமல் டெவாப்ஸ் அப்புறம் டூல்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஸ்ட்ரகிள் ஆகி ஒவ்வொரு டூல் எதுக்கு அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு சம் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, ஒரு 6 months கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய கெரியரை ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னே சொல்லலாம். ஓகே, பட் நீங்கள் இப்போ ஒரு டூல் எடுக்கிறதுக்கு நீங்கள் டூல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸா இல்லை யூடியூப் வீடியோஸ்? ஆக்சுவலி இதுக்கு முன்னே வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் தான். பட் வந்து டாக்குமெண்ட்ஸும் அப்போ அவ்வளோ கிளியரிட்டியாக இருக்காது. நம்ம எல்லாருமே தமிழ் படிச்சுட்டு திடீர்னு இங்கிலீஷ் அப்படின்றப்போ புரியாது. ஸோ நம்ம அப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறது டாக்குமெண்ட்ஸ்லேயும், ஆல்சோ வீடியோவும். வந்து டெவாப்ஸ் வந்து ஒரு நியூ ரோல் நான் எடுக்கிறப்போ 2021-22 டெவாப்ஸ் இனிஷியலைசேஷனே வந்து ஒரு 2008 அந்த மாதிரி தான் தாக்கம் இருந்துச்சு. இப்போ ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது இந்த ஸ்டேஜில் தான். ஸோ அதுக்கு டியூட்டோரியல்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் இல்லை. ஸோ அதை கற்றுக்கிறப்பவும் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிறத நான் மிஸ் பண்ணேன். ஓகே, லைக் வந்து எப்படி அந்த கான்செப்ட் அவங்க போகிற கான்செப்டே நமக்கு புரியாது, பட் ஆனாலும் அது டெவாப்ஸ் கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அதனால தான் வந்து எல்லாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் தான். டாக்குமெண்ட்ஸ்லேயுமே வந்து ரொம்ப டீப் கான்செப்ட்ஸாக இருக்கும், அது உங்களுக்கு புரியாது. பிகாஸ் வந்து டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு டூல் பேஸ்டு ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் நாலேஜோட ஹெல்ப்பும் தேவைப்படும். ஓகே, பட் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட டெவாப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோவா ஜஸ்ட் இது தான் டெவாப்ஸ். இப்போ டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம் பேசிக்காக சொல்லிடுவோம். பட் டெவாப்ஸ்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக டிப்ளாய் பண்ணுறது தான் வந்து டெவாப்ஸோட வேலை. டிப்ளாய் மீன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டுமே ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் டிப்ளாய் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு முன்னே ப்ரீவியஸாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை டெவலப் பண்ண டெவலப்பரே வந்து டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு தான் வந்து அந்த நேக்கு தெரியும் அந்த கோடிங்னா என்ன அப்படின்றது. ஸோ இப்போ லேட்டராக டெவாப்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெவலப்பர்கிட்ட இருந்து கோடை வாங்கி இவர் டிப்ளாய் பண்ணுவார். ஓகே, இதில் இந்த ஸ்டேஜிங்கில் எந்த ஒரு கோட் எரர் வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு வந்து டெவலப்பர் தான். ஆல்சோ டிப்ளாய்மெண்ட் எரர்ஸ் வந்ததுன்னா அதுக்கு டெவாப்ஸ் தான் பொறுப்பு. ஓகே, ப்ரீவியஸாக வந்து இன்னும் டஃப்பாக தான் இருந்தது. இன்றைக்கி டெவாப்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு வெர்ஷன். இதுக்கு முன்னே வந்து 2 பேர் 3 பேர் 4 பேர் கோட் எழுதுனாங்கன்னா அதை மெர்ஜ் டே அப்படின்னு சொல்லிலாம் ஒரு டே கொண்டா வச்சுருப்பாங்க. அந்த டேயில் வந்து எல்லா கோடையும் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் டிப்ளை பண்ணுவாங்க. பட் டெவாப்ஸ் வந்ததுக்கப்புறம் கிட்டில் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் டைரெக்டாக டிப்ளை பண்ணும். ஸோ ஆல்சோ வந்து ஆட்டோமேட் டிப்ளாய்மெண்ட் கூட இப்போ வந்துருச்சு. டூல்ஸ், ஜென்கின்ஸ், அப்புறம் கிட்ஹப்லேயே கூட கிட்ஹப் ஆக்ஷன்ஸ், கிட்லேபுக்கு இருக்குது, ஆர்கோ சிடி எல்லாமே வந்து இப்போ சிஏசிடிக்கும் மாறிட்டாங்க. ஸோ ஆல்சோ இந்த ஸ்டேஜுக்குள்ளேயே நம்ம டெஸ்டிங்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, பட் இப்போ ஒருத்தங்க புதுசாக இருந்து பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு டெவலப்ஸோட ரோட் மேப்னா எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த டூலிங் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் இப்போ ரோட் மேப் எப்படி சொல்லுவீங்க? எஸ், நான் படித்ததை வச்சே சொல்கிறேன்.
ஆக்சுவலாக வந்து டெவாப்ஸ் அப்படின்றது டூல் பேஸ்டு ஒர்க். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜ் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி நான் நிறையா வெளியில் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்குறப்போ இனிஷியலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை. ஏன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜை டிப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை பற்றின பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். லைக் அதுக்காக நீங்கள் இஃபெல்ஸ் தெரியணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் வந்து அது நீங்கள் வந்து போட போகிறதில்ல, அந்த ஒரு எரரை நீங்கள் சால்வ் பண்ண போகிறதில்ல. பட் அதில் பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறீங்க. லைக் எப்படின்னா, இப்போ நீங்கள் பைத்தான் தான் டிப்ளாய் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குன்னே சம் கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த பைத்தான் வந்து பேக்கேஜாக தான் இருக்கும். அதை வந்து ரன் பண்ணணும். அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணால் தான் உங்களோட பேக்கெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த கமெண்ட் தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ், அப்புறம் பைத்தானோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பைத்தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதை தாண்டி கோ அப்படின்னு இப்போ பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ரஸ்ட், C++, ஜாவா அப்படின்னு நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜஸ் வந்து டிஃபர் ஆகும். பைத்தான் இஸ் சிம்பிள். அதனால தான் நீங்கள் roadmap.sh பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் அதில் வந்து ப்ரிஃபர்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ண போகிற இடம், லைக் வந்து உங்களோட கோடை எங்கே நீங்கள் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க ஆன்லைனில், அதை தான் டிப்ளாய்மெண்ட் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. லைக் AWS அப்படின்றது ஒன் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர். அது போக கூகுள் வச்சுருக்காங்க. AWS வந்து அமேசானோடது. எல்லாருமே வந்து வெல் ப்ரிஃபர்டாக தான். ஏன்னா இட்ஸ் அ சீப். எப்படின்னா ஹவர்லி பேட் பண்ணுவாங்க. கூகுளுக்கு வந்து கூகுள் க்ளவுட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட்டுக்கு அஷூர் க்ளவுட் இருக்குது. ஓகேவா? அப்புறம் இது வந்து டிப்ளாய்மெண்ட் ஆப். நெக்ஸ்ட்டு வந்து CI/CD. எல்லா டைமும் வந்து இப்போ நம்ம டெவாப்ஸோட வேலையுமே வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து மேனுவல் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வச்சு பேஸ்மெண்ட் புரிஞ்சுக்கலாம். இப்போ டெவலப்பர் வந்து கோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா, டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியராக ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கோடை வந்து 2 பிரான்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா அதை மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் பிரான்ச்சாக மாற்றி, இப்போ சிங்கிள் பிரான்ச்சில் இருந்து கோடை எடுத்து அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவேன்னா க்ளவுடில், அதாவது நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸை பற்றியும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். என்னென்னா ஒரு லைவ்டு கம்ப்யூட்டர். இட் மீன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு லினக்ஸ் சர்வரை ஆன் பண்ணி, லினக்ஸ் சிஸ்டம் ஆன் பண்ணி, அந்த லினக்ஸ் சிஸ்டமோட டெர்மினலாக உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதில் கிட் இன்ஸ்டால் பண்ணி இந்த கோடை அங்கே மாற்றி நீங்கள் டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ வந்து இப்போ நம்ம ஆட்டோமேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆட்டோமேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து கோட் போய் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டிப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் GitHub Actions அப்படின்னு சொன்னேன். இதுக்குன்னே தனியாக டூல்ஸும் இருக்குது. ஜென்கின்ஸ் அப்படின்ற டூல் இருக்குது. இப்போ ஆர்கோ CD அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜென்கின்ஸ், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ வந்து GitHub Actions நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோடு வந்து டிப்ளை ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷராக இருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ரோட் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேர்டில், லைக் இப்போ நான் ஜாவா லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஊப்ஸ் கான்செப்ட் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் போன் ஆஃப் ஜாவா. ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைக் ஸ்ப்ரிங் போர்டா, ஸ்ப்ரிங் க்ளவுட் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்க அதுக்கான மூவ் ஆவாங்க. அப்படிங்கும்போது அதேமாதிரி இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர் பாருன்னா ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ப்ரோக்ராம் லாங்குவேஜ் மேண்டேட்டரி வேணாலும் சொல்லிட்டீங்க. பைத்தான் இஸ் நாட் மேண்டேட்டரி, பட் பைத்தானுங்கிறது ஈஸியாக லேர்ன் பண்ணுறது. பட் நெக்ஸ்ட் இப்போ நான் ஐ டோன்ட் நோ CS பேக்ரவுண்ட் இருக்கிறேன். எனக்கு வந்து டெவாப்ஸ் ஆகணும் ஆசையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறேன் பைத்தான். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன லினக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்கின்ஸ் அந்த மாதிரி என்ன மாதிரி டூல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 4 டூல் நேம், ஜஸ்ட் 2 கூட ஓகே. ஆக்சுவலாக ஒவ்வொரு வேலைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு டூல் இருக்குது. அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் வந்து இப்போ டிப்ளாய்மெண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஹோஸ்டிங்க்கு வந்து AWS மட்டும் இல்லை, AWS மாதிரி அஷூர் இருக்குது. ஆல்சோ வந்து கூகுள் க்ளவுட் இருக்குது. அதே மாதிரி தான் CI/CDக்கு வந்து ஜென்கின்ஸ் இருக்குது. அந்த சேம் டைம்ஸ் வந்து GitHub Actions இருக்குது. ஜென்கின்ஸ் வந்து ஃப்ரீ, ஏன்னா அது உங்களோட லோக்கல் மிஷினில். இதில் வந்து ஃப்ரீ அண்ட் பெய்டுன்னு 2 வெர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் போன ஸ்டேஜில் சொல்லாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நாலேஜ் வேணும். அது வந்து கண்டிப்பாக லினக்ஸாக இருந்ததுன்னா பெட்டர். ஏன் அப்படின்னா லினக்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. லைக் வந்து ஃபயர்வால், அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, வைரஸ் அட்டாக்கிங்கில் இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இன்னொன்று, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஆனால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லினக்ஸ் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே பேசிக்ஸ் தான், டோன்ட் வரி. ஆல்சோ வந்து நீங்கள் அந்த விஷயத்தையும்
ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஷெல் ஸ்கிரிப்ட் மீன்ஸ் வந்து காஞ்சா, அப்புறம் டீமெக்ஸ் வியூ அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய டெவாப்ஸ் டூல்ஸ் இருக்குது. ஃபெமிலியராக நம்ம இதை பற்றி வேணால் ஃபுல் டிஸ்கஷன் பண்ணுவோம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களால முடிஞ்ச அளவு ஜஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க. பட் எனக்கு டெவாப்ஸ்க்காக இப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், நான் என்ன லேர்ன் பண்ணிட்டேன், என்னால் குயிக்காக வந்து ரோட் மேப் பார்த்துட்டோம். பட் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் வர முடியுமா? சான்ஸ் இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பைத்தன் டெவலப்பராக இருந்தால் நெக்ஸ்ட் மூவ் ஆயிருக்கீங்க, அதுவும் மேனேஜர் உங்களை பார்த்து உங்களை பெர்ஃபார்மன்ஸ் ஓகேங்க தான் வந்திருக்காங்க. இதே இது ஆக்சுவலி நான் ஃப்ரெஷர் இருக்கேன், ஆனால் டேரக்டாக டெவலப் பண்ண சான்ஸ் இருக்கா, வேக்கன்ட் இருக்கா கம்பெனிஸில், அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி கண்டிப்பாக இருக்குது. டெவாப்ஸ்ன்றது ஸோ பயங்கன்றதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு டூல்ஸோட டோட்டல் கம்யூனிகேஷன் தான் வந்து டெவாப்ஸ். இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் உடனே போய் சால்வ் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் டெவாப்ஸ். ஸோ எடுத்த உடனே வந்து எல்லா விஷயமும் கொஞ்சம் ஹேண்டிலிங்க்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நிறைய வெபினார் கிளாஸஸ் இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்குது. ஆல்சோ ChatGPT இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இருந்தப்போ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏஐ பூமிங் வந்து இப்போ ஒரு 6-7 மாதமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அந்த சேம் டைம் வந்து இன்றைக்கி வந்து டெவாப்ஸுக்கு இருக்க டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வந்து கைடன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாகவே இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேணாம். இனிஷியல் நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலும் வர முடியும். ஆனால் நீங்கள் அந்த டீப் கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, ஒரு பேக்கெண்ட் இருக்குன்னா அதை எப்படி டிப்ளாய் பண்ணணும், அப்புறம் மஸ்ட் வந்து டேட்டாபேஸ் ஹேண்டிலிங், ஆல்சோ வந்து மானிட்டரிங் அப்படின்னு இன்னும் 2 செக்ஷன் இருக்குது. பட் அது வந்து பெருசாக உங்களுக்கு இருக்காது, நான் பார்த்த வரைக்கும் பெருசாக இல்லை. பட் வந்து டேட்டாபேஸ் ஹேண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸில் வந்து டம்ப் எடுக்கிறது, உங்களுக்கு அதில் சில டாஸ்க்ஸ் இருக்கும். எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு கோடு போடுவீங்க. பட் வந்து உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கேம் விளாடுறது எல்லாமே வந்து ஒரு டேட்டாபேஸ்குள்ளே தான் சேவ் ஆகுது. பட் அது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெர்ஷன் வர்றப்பவும் உங்களோட டேட்டா அப்படியே தான் இருக்குது. எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அது நம்ம டேட்டாபேஸ் ஹேண்டிலிங்கில் நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, பட் இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வந்து ஃப்ரெஷர் ஓகே, மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர் எடுக்க ஆசைப்படுவாங்க, ஈஸியாக அவங்க ஒவ்வொரு ரோலுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் இப்போ நான் ஃப்ரெஷர் இல்லை, எனக்கு கரியர் கேப் விழுந்துருச்சு, நான் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிட்டேன், ஆனால் என்னால் நெக்ஸ்ட் மூவ் ஆகி வர முடியுமா? சான்ஸ் இருக்கா? மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் இருக்கா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, எந்த மாதிரி கம்பெனிஸில் அதிகமாக டெவலப்ஸ் வேகன்சிஸ் இருக்கும், அந்த மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதிகமாக டெவலப்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். டெவாப்ஸில் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணது எல்லாமே வந்து நான் ப்ரொடக்ஷன் அண்ட் டெஸ்டிங் 2 ஸ்டேஜஸ்மே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா, அதில் கிளைண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. டெஸ்டிங் என்வரான்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெவலப்பர்ஸ் இருக்கிறது. அது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் தான். ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு கெரியர் கேப் இருந்தாலுமே வந்து, ஸோ ஆல்சோ நான் சொல்லிட்டேன், டெவாப்ஸ் இஸ்னா ஒன் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஃபுல்லி கைண்ட் ஆஃப் டூல்ஸ் தான். நீங்கள் டூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். டூல்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் டூல்ஸை ஆட்டோமேட் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டெவலப்ஸ் ஆகிடலாம். ஓகே, பட் இதெல்லாம் இவ்வளோ நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க மேபி நீங்கள் சிஎஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம்னு. பட் நீங்கள் சிஎஸ் பேக்ரவுண்டா, எப்படி நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன டிகிரி தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நான் படித்தது வந்து ஆக்சுவலாக பிகாம் தான். ஓகே, ஐடி மேலே இருந்த இன்ட்ரெஸ்டால் பைத்தான் கொஞ்சம் HTML CSS வந்து நான் பண்ணுவேன் கொஞ்சம். அப்போவும் ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாது, பட் வந்து பேக்கெண்ட் இருக்கிறதே எனக்கு அப்போ தெரியாது. பட் நான் வந்து HTML CSS வந்து பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணியே நிறைய கம்பெனிஸில் கேட்டேன். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஆனால் அங்கே எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் கிடைக்கல, பேக்கெண்ட் தான் கிடச்சிது. பேக்கெண்டை பற்றி எனக்கு அப்போ தான் பேக்கெண்டுன்ற ஒன்று இருக்கிறதே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் அது வரைக்கும் வந்து ஜாவாஸ்கிரிப்டை தான் பேக்கெண்ட் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பேக்கெண்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதில் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றதே அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பட் நீங்கள் இப்போ நான் ஐடியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸில் வரணும் மேக்ஸிமம் அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்கள் எதாவது பண்ணிருக்கோம்னா, அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஏதாவது ப்ராடக்ட் இல்லை வெப்பேஜ் அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ், நான் வந்து பிளாகிங்கில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆல்சோ வந்து PHPயில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, லைக் வந்து ஒரு சில டூல்ஸ் வந்து PHPயில் பண்ணி அதை நான் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். ஓகே, பட் நீங்கள் பண்ண PHP பண்ணியிருப்பீங்களா? அது ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன், அது ஒரு ஐடியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு பேசிக்காக ஒரு ஷேர் பண்ண முடியுமா? லைக் வந்து நான் எதை மாதிரி பேஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஈஸியாக பண்ணுறது தான் எல்லாருமே. ஏஜ் கால்குலேட்டர்,
அப்புறம் வந்து கீவேர்ட் ஜென்ரேட்டர், ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் கைண்டாக ஹேண்டில் பண்ணி அதில் ஒரு விஷயத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இட் மீன்ஸ் வந்து நமக்கே வந்து தெரியும். நிறைய நம்ம திடீர்னு ஒரு இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டர் லேப் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அதனால் தெரியும். திடீர்னு நான் நிறைய வேர்ட்ஸ் டைப் பண்ணுவோம். ஆனால் இப்போ திடீர்னு யோசனையாக இருக்கும். நமக்கு இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணும். ஒன்று என்றது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆப் மாதிரி கண்டுபிடிச்சி அதில் தூக்கி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த வேர்ட்ஸ் கவுண்டிங் வந்து ஷோ பண்ணும். ஸோ இதை மாதிரி எனக்கு என்னெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி ஒரு ஆப்பை மேக் பண்ணி அதை வச்சு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணேன். எந்த ஒரு பெய்டு கிடையாது. ஓகே. இப்போ இது ஓகே. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன லாஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஓகே இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் ஒரு சின்னதாக நம்ம சொல்லணும் தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சடனாக? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். டெவாப்ஸ் வந்து இன்றைக்கி இருக்க பூமுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும்லாம் ஆள் எடுக்கிறாங்க. ஆல்சோ வந்து ஆரக்கல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரக்கல் வந்து நிறைய டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. டெவாப்ஸ் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு தேவையே வந்து ஸ்கில் அண்ட் கான்செப்ட் மட்டும்தான். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போ சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவை. பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கற்றுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் இப்போ கொடுப்பாங்க. நான் இருந்தப்போ எனக்கு கைடன்ஸ் கிடையாது. எல்லாமே வீடியோ பார்த்து டாக்குமெண்ட்டை பார்த்து அரைங்குறையமாக தான் எல்லாமே படித்தேன். பட் வந்து லேட்டராக எனக்கு ஒரு கைடு கிடச்சிது. அதை வச்சு நான் வந்து என்னோடய ஸ்கில்ஸை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. தேங்க்யூ. நம்ம நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ண ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் நிச்சயமாக அதை நெக்ஸ்ட் எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஃபீட்பேக் எதனாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாகவும் கொண்டு போவோம். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஆல். கரெக்டா?